எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல்ல நம்ம பிரேயர் சொல்றோம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம 4 மாசம் கழிச்சு பாக்குறோம். வெரி ஹாப்பி. நீங்களாம் இவ்வளவு அழகா ரெஸ்பாண்ட் பண்ணி சேர்ந்துட்டேன்றது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போறது நான் போட்ட டாபிக் ஹம்சகீதா அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த ஹம்சகீதானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னால இது எங்க இருக்கு? இது பாகவதத்துல இருக்கு. பாகவதம்னா என்னன்னு நம்ம பாகவத சிந்தனைகள்னு ஒரு 3 சீரீஸ் ஆஃப் டாபிக் பண்ணோம். அதுல நம்ம டீட்டெயிலா பேசியிருக்கோம். இருந்தாலும் மறந்து போய் இருக்கலாம். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பண்ணலாம். பாகவதம் என்பது வியாசர் எழுதினது. நம்மளோட சனாதன தர்மத்துல மிகவும் முக்கியமானது வேதங்கள். வேதங்கள் அப்படியே படிக்கிறதுக்கு யாருக்கும் புரிய மாட்டேங்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்காக சில ஸ்ருதி வாக்கியம், அது ஸ்ருதி வாக்கியம், இது ஸ்மிருதி வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை, மனுஸ்மிருதி அந்த மாதிரி இருக்கு. அதுவும் அவ்வளவா ஒன்றும் புரியறதில்ல. நமக்கு ஒரு கதையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணம் மகாபாரதம் என்று 2 இதிகாசங்கள் வந்தது. அதுல இருக்க கருத்தையும் நமக்கெல்லாம் புரியுற மாதிரி வேதவியாசர் என்ற பகவான் அவர் 18 புராணங்கள் எழுதினாரு. அதுல மிகவும் பிரசித்தி பெற்றது மகாபுராணம் என்று அழைக்கப்படுறது பாகவத புராணம். பத்ம புராணம் தான் இதை விட பெருசு. ஆனாலும் பாகவத புராணம் தான் ரொம்ப பிரசித்தி பெற்று எல்லாராலையும் படிக்கப்படுறது. இந்த பகவான் இந்த பூலோகத்தை விட்டுட்டு அவர் திருப்பி பரம் யுகம் அப்படின்னு போகும்போது உத்தவர் அழறார், ஐயோ நீங்க இல்லாட்டா நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னா, நான் என்னோட ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் மீ will always be there in பாகவதத்திலையும் பகவத்கீதையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அது ரெண்டையும் வான்மய ஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு வான்மய மூர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பரம்பொருள் நமக்கு 5 விதத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பரம், யூகம், விபவம், அர்ச்சிதம், மண்ட, அந்தர்யாமி அப்படின்னு. இதுல விபவம் தான் நிறைய அவதாரங்கள் எடுத்தாரு. அப்படி கிருஷ்ணரும் ஒரு அவதாரம் தானே, இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹம்சகீதா பகவானே சொன்னதை கேட்கும்போது நம்ம மனசுல அந்த எஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கணும். அது யார் இந்த கிருஷ்ணர் அப்படின்னு, யார் இந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரக்கூடாது. அது என்ன பெருசா ஒரு அவதாரம் எடுத்தாரு, அது மாதிரி தான் நவாமன் அவதாரம் மாதிரி அது ஒரு அவதாரம். இதெல்லாம் புராணங்கள்ல இருக்கு அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம மனசு போயிடுச்சுன்னா இதோட மகோன்னதத்தை நம்மளால ரசிக்க முடியாது. அதனால முதல்ல கிருஷ்ணர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் இந்த கிருஷ்ணர்? அவரு ஒரு விரூபமாக வந்த பரம்பொருள் ஒரு கிருஷ்ண அவதாரமா எடுத்தாரு. அவ்வளவுதானா? வசுதேவ சுதம் அப்படின்னு வாசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தவரு. கம்சச்சாருனர் ராட்சசர்களை கொண்டாரு. அவ்வளவுதானா? அதுக்கு மேல ஒண்ணும் இல்லையா அப்படின்னா அதோ அவரோட அந்த பெருமை, அந்த மகோன்னதம் நமக்கு தெரியறது இல்ல. அதனால இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அவர் யாரு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கு ஒரு 2 லைன் நம்ம பார்க்கலாம். அவர் யார்? சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பதி ஏதவே விஸ்வ உற்பத்தி யாதி ஏதவே, விஸ்வத்தை எல்லாமோ படைத்தவரே. அது மட்டுமா பண்ணாரு? அவர் சச்சிதானந்த ரூபம், சத்து சித்து ஆனந்தமே உருவானவர் அப்படின்னு சொல்ல. சத்து என்னது? அதுதான் உண்மை, இருப்பது ஒரே ஒரு உண்மை. அதுதான் பரம்பொருள் பிரம்மம் என்ற கூடிய அந்த
உண்மை. சித்துன்னா அது வந்து சர்வ வியாபியா இருக்கக்கூட சுப்ரீம் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் தான் நமக்குள்ளேயும் இருக்கிறதுனால அந்த சச்சிதானந்த சுரூபம் நமக்குள்ள ஆத்மனாக ஜீவனாக இருக்கிறது. அப்போ நம்ம ஆனந்தமா இருக்கணுமா இல்லையா? சச்சிதானந்த சுரூபமாகிய அவர் ஆனந்தமே உருவாகி இருக்கார். இந்த ஆனந்தம் என்பது என்னன்னு நம்ம போக போக கொஞ்சம் விவரமா நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்ல, அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கான ஒரு கருவியும் அவர்தே, கர்த்தாவும் அவர்தே, காசும் அவரே, இஃபெக்டும் அவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர், பிரபஞ்சத்துக்கு காரணக்கர்த்தாவா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓஹோ அவ்வளவு பெரிய விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமா பிரபஞ்சத்தை படிச்சுட்டு அவ எங்க வேணா உட்கார்ந்துருக்கார்? இல்ல, திராபத்ரய வினாசாய, நமக்கு வரக்கூடிய 3 விதமான பிரச்சனைகள், 3 விதமான தாபங்கள், தாபங்கள்னா தவிப்புகள். நமக்கு ஏன் தவிப்பு வர்றது அப்படின்னா 3 விதமான முக்கியமான தவிப்பு வர்றது, அதையெல்லாம் அவர் விநாசம் பண்றது. அப்பேற்பட்ட கிருஷ்ணர் அவர். தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நமக. அப்பேற்பட்ட கிருஷ்ணரே உமக்கு நான் வந்து வணக்கத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அந்த 3 விதமான மனக்கவலைகள் அப்படின்னா, உடல் வியாதி, உடலுக்கு ஏதாவது வந்தா வந்து நமக்கு ஐயோ எப்ப சரியாகுமோ, எப்ப நான் எழுந்து நடப்பேனோ, திருப்பியும் வந்து எனக்கு இதெல்லாம் படுத்துமோ, நான் அதுல செத்து போயிடுவேனோ அப்படின்னு உடல் உபாதைகளால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். நான் நல்லாதான் இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், ஆனாலும் இந்த இன்னைக்கு ஒரே இந்த இடமே சரியில்லை, இந்த வீட்டுல ஒரே ஒழுகுறது அப்படின்னு சூழ்நிலையால் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள். அதை தவிர சும்மாவே இருப்பான், எல்லாம் நல்லா இருப்பான், சீப்ராஸ் வீடா ஓஹோன்னு இருக்கு, எனக்கு உடம்புக்கும் எல்லாம் சரியா போயிடுது, ஆனாலும் வந்து நான் வந்து சந்தோஷமா இருக்கேன்னு ஏதோ ஒண்ணு எதுக்காகன்னு தெரியாமலே சில சமயத்துல மனசுல கவலைகள் வருது. இதை எல்லாத்தையும் ஐயோ ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சரணாகதி கிருஷ்ணா நமஸ்காரம் அப்படின்னு சொன்ன உடனே அதையெல்லாம் வந்து போக்கக்கூடிய ஒரு தாயா வந்து இருப்பவர் தான் அவர். சச்சிதானந்த சுரூபம், சச்சிதானந்தம், பிரபஞ்சத்திற்கு அவர் தான் ஏதுவா இருக்கார், அவர் தான் படைப்பாளி, இந்த பிரபஞ்சத்தை காக்குபவரும் அவரே. இது மட்டுமா, என்ன அவர் படைத்த இந்த ஜீவராசிகளின் கவலைகளையும் தீர்க்கக்கூடியவராக இருப்பவர் கிருஷ்ணர். சரி, இவர் எதுக்காக வந்தார், இவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். எங்க வந்தார், எப்ப வந்தார், என்ன பண்றார், எதற்காக வந்தார், அவர் வந்த விஷயம் நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, அவர் எதுக்காக வந்தார்? யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுக்தானம் அதர்மஸ்ய ததாஸ்மானம் ஸ்மிருஜாம் யகம். எப்பெல்லாம் வந்து இந்த பூலோகத்துல தர்மம் என்பது தலைகீழா போகுமோ அப்பெல்லாம் நான் வந்து அதை நேரா பண்றதுக்கு வருவேன் அப்படின்னு சொன்ன. பரித்ராணாய சாதுக்களை ரட்சிப்பதற்கும் துஷ்டர்களை தண்டிப்பதற்கும் யுகே யுகே எந்த யுகத்திலையும் நான் வருவேன் அப்படின்னு சொல்றான். அவர் என்ன சொல்றார், நான் போன உடனே கலியுகம் வந்துட போறது, கலியுகத்துல ஒருத்தர் கூட நியாயமா இருக்க மாட்டேன், எல்லா விதமான அநியாயங்களும் அப்படிதானே நம்ம பாக்குறோம் இல்லையா? குழந்தைங்களுக்கு ஆபத்து வருது, பெண்களுக்கு மதிப்பில்லை, எங்க ஒரு நல்லவர்களுக்கு காலம் இல்லை அப்படின்னு எல்லாம் நிறைய நம்ம சென்டென்ஸ் எல்லாம் பேசுவோம். அப்பனா இந்த ஏன் வந்து தர்மம் இப்ப நிலைநாட்டப்படவில்லை அப்படின்னா கிருஷ்ணரையே தன் குழந்தையாக பெற்றெடுத்த வாசுதேவரும் தேவகியும் 8வது குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள 7 குழந்தைங்களை கண்ணுக்கு எதிராக அவங்க வந்து பலி கொடுத்தாங்க இல்லையா? அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டின அப்புறமா தான் கிருஷ்ணர் வந்தார். சரி, வந்தாரே, இந்த அம்மா அப்பாவை ஜெயில இருந்து விடுவிச்சாரே இல்ல அவர் எங்கேயோ போயிட்டார். அப்போ அவர் 14 வருஷம் கழிச்சுதான் வந்து அம்மா அப்பாவோடைய அந்த ஜெயில் தண்டனையிலிருந்து அவங்க. அப்போ கிருஷ்ணரை குழந்தையாக பெற்ற அந்த தாய் தந்தையரே இவ்வளவு காலம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப நம்மளாம் இன்னும் எவ்வளவு வெயிட் பண்ண, 5000 வருடங்கள் நமக்கு வெயிட் பண்ணாதான் இந்த
இன்னொரு அவதாரம் எடுத்து இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் வந்து சரி வருவார். ஒரு நாள் வருவார். அவர் வரத்துக்காக நம்மளாம் காத்திருக்கணும். தேவகியும் வசுதேவனும் எவ்வளவு நாள் காத்திருந்தாங்க, நம்மளும் காத்திருக்கணும். காத்திருக்கும் போது அவர் வருவாரு. அதுக்குள்ள அவர் என்னெல்லாம் சொன்னாரு அப்படின்றதுன வந்து நம்ம மனசுக்குள்ள வாங்கிட்டு, அவர் நம்மளை எந்த மாதிரி நான் இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரோ அந்த வழியில நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து நமக்கு தெரியறது. இந்த நம்ம இப்ப எடுத்துக்க போற ஒரு அம்சகீதை எங்க இருக்கு அப்படின்னா மகாபாரதத்துல இருக்கு, சாரி பாகவதத்துல இருக்கு. பாகவதம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு புராணம். அதுல வந்து 18,000 ஸ்லோகங்கள் இருக்கு. அத வந்து 12 அத்தியாயங்களை காண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 12 காண்டங்களாக வந்து அது பிரிக்கப்பட்டு இருக்கு. அது முதல் 9 காண்டங்கள்ல வந்து பகவானோட வேரியஸ் பல 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 அவதாரங்கள், இன்னும் அந்த காலத்துல இருந்த ராஜாக்களுக்கு வந்த கஷ்டங்கள், அவர்கள் அதை எதை சமாளிச்சான்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நம்ம 10வது காண்டத்துக்கு வரும்போது பூரா பூரா கிருஷ்ண, அதெல்லாம் நம்ம வந்து கிருஷ்ண லீலையாகவும் நம்ம நிறைய பார்த்து அனுபவிச்சிருக்கோம். கிருஷ்ண லீலை அது மட்டும் இல்ல, கிருஷ்ணருடைய வாழ்க்கை பூராவும் எக்ஸ்பிளைன் பண்றது வந்து 10வது காண்டம். சிலர் வந்து பாகவதம் அதோட முடிஞ்சிருச்சுனாங்க. ஆனா இந்த பாகவதம் எதற்காக ஏற்பட்டதோ அந்த நோக்கம் பூர்த்தியாவது வந்து இந்த 11வது காண்டத்துல. அதுக்கு முக்தி காண்டம் அப்படின்னு பேரு. அப்படின்னா முக்தினா அதை படிச்சு அதுல என்ன சொல்லியிருக்கோ அத நம்ம புரிஞ்சுண்டாதான் நமக்கு முக்தி கிடைக்கும். முக்தி கிடைக்கிறதுன்னா என்ன அப்படின்னா, அந்த முக்தின்றது என்ன? இந்த உலகம் மாயாமயமானது, இந்த பிரபஞ்சமே மாயாமயமானது. இந்த மாயையால நான் மூடப்பட்டிருக்கிறேன். அதனால எனக்கு நான் யார் என்பதோ, நான் எந்த பாதையில போகணும்ன்றதோ தெரியாம நம்ம குழம்பிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த மாயா என்பதை விலக்கி விட்டு ஆன்ம வழியில் போறது, ஆன்மாவில் லயித்திருந்து உண்மை வழியில் போவதற்காக நமக்கு ஒரு சக்தி வேண்டியிருக்கு. அந்த சக்தி கிடைச்ச உடனே நமக்கு இந்த மாயத்திரை விலகும் போது அதுதான் வந்து முக்தி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த பாகவதம் இப்ப நம்ம 11வது காண்டத்துல என்ன சொல்லியிருக்கு? அதுலதான் முக்தி காண்டம், ஞான காண்டம், எல்லா விதமான ஞானமும் ஒரு மனிதன் பாகவதத்தை படிச்சு முடிச்ச அப்புறமா அதுல வரக்கூடிய ஞானம் எல்லாம் அங்கதான் இருக்கு. சரிங்களா? கதைகள் எல்லாம் வச்சிடலாம். கிருஷ்ணரோட ஒரு அவரோட அவதாரத்தை நம்ம சந்தோஷமா அனுபவிக்கலாம். ஆனா அதோட நிறுத்திடாம இந்த முக்தி காண்டத்துல வரும். இந்த முக்தி காண்டத்துல என்ன இருக்குன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. 31 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த 31 அத்தியாயங்கள்ல 23 அத்தியாயங்கள் உத்தவ கீதை அப்படின்னு பேரு. அப்போ உத்தவ கீதைன்னா என்ன? பகவத்கீதை மாதிரி தானே அதுவும். அப்படின்னா பகவத்கீதை சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த உத்தவ கீதத்துல வரும். அதை தவிர இன்னும் பகவான் நமக்கு என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சாரோ ஐயம் திரிபுவர கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாம உத்தவ கீதத்துல சொல்லியிருக்கார். அப்ப இந்த உத்தவ கீதைன்றது என்ன, பகவத்கீதைன்னா என்ன? நிறைய கீதைகள் நம்ம பார்த்தோம். காஷ்டவக்ர கீதை பார்த்தோம், வியாத கீதைன்னு பாக்குறோம், ராமகீதைன்னு பாக்குறோம். இதெல்லாம் பகவத்கீதை யார் சொன்னது? பகவான் சொன்னது. வியாத கீதை யார் சொன்னது? வியாதன் என்ற கூட ஒரு புச்சர் சொன்னது. ராமகீதை யார் சொன்னது? ராமர் சொன்னது. அப்படின்னா உத்தவ கீதை உத்தவர் சொன்னதா? அப்படின்னா இங்கதான் வந்து ஒரு பெரிய அந்த ஒரு டிசைப்பிளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம். அதனால அத வந்து பகவான் தான் சொன்னது கூட விட்டுட்டு உத்தவருக்காக சொன்னது என்பதால அந்த டிசைப்பிளோட பேர்ல விளங்குறதா உத்தவ. மத்த எந்த கீதையும் அந்த மாதிரி இல்லை. யார் சொன்னாங்களோ, யார் வாயிலிருந்து வந்ததோ
அந்த மாதிரி அவரோட பேர் தான் இருக்கும். ஆனா இது மட்டும் உத்தவருக்காக பகவான் சொன்னதுனால இது உத்தவ கீதை. அப்படி 1000 ஸ்லோகங்கள் உத்தவ கீதை. உத்தவ கீதை நம்ம பூர வாழ்க்கையில புரியுமோ முடியுமோ என்னவோ எனக்கு தெரியல. நானும் ரொம்ப முயற்சி பண்றேன். அதுல பாட்டு நம்ம பார்த்திருக்கோம். அதுல அந்த ராஜா நேமியினோட 9 கேள்விகள் பார்த்திருக்கோம். அதை தவிர 24 குருமார்கள் இப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். சில விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். பாகவதன்னா யாரு, அந்த பாகவதம் என்பது என்ன, பாகவதன் யாரு அப்படின்னு பெரிய ஒரு டாக்டருக்கு படிச்சா அவன் டாக்டர். அந்த மாதிரி பாகவதத்தை படிச்சு புரிஞ்சுட்டோம்னா நம்மளும் பாகவதர்கள். அப்ப நம்ம பாகவதன் ஆகணும் அப்படின்னா அந்த பாகவதனுக்கு என்ன டெபினிஷன்? பகவானே கதி என்று இருப்பவன் பாகவதன். சரிங்களா? அந்த பகவானே கதி என்று நான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு பகவானை பத்தி எல்லாம் புரியணும். பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியணும். அவர் காட்டிய வழியில நான் நடக்கணும். சோ இதெல்லாம் முடியணும் அப்படின்னா நம்ம அந்த முக்தி காண்டத்துக்கு போய் உத்தவ கீதையை நம்ம படிக்கணும். சரிங்களா? இந்த 31 அத்தியாயமான இந்த 11வது காண்டத்துல 23 அத்தியாயங்கள் உத்தவ கீதை. அது ரொம்ப பெருசு. இப்ப நம்ம உத்தவ கீதை முழுசா எடுத்துக்க போறதுல அதுல ஒரு பாகம் ஹம்சகீதை. அப்ப இப்ப பகவத்கீதை பகவான் சொன்னது, உத்தவ கீதை உத்தவனுக்காக சொன்னது. ஹம்சம்னா என்ன? இட் இஸ் அ பேர்ட், அது மிஸ்டிக்கல் பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு வினோதமான பறவை. அந்த என்ன பறவையோட லட்சணம் என்ன அப்படின்னா, பாலையும் தண்ணீரையும் கலந்து வச்சானா அது பாலை மட்டும் உறிஞ்சு குடிக்குமாமா. அது எப்படி பண்ணும் தெரியாது. அது நிறைய வாழ்க்கை முறையில நிறைய பேர் இதை சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ அது சொல்ல போறது. அப்ப அந்த ஸ்வான் சொல்றது, அந்த ஹம்ச பக்ஷி சொல்லக்கூடிய ஒரு கீதை. அதனால ஹம்சகீதை. பக்ஷி எப்படிடா பேசும் அப்படின்னா பேசும். ஏன்னா ஹம்சமா வந்தது யாரு அப்படின்னா பகவானே ஹம்சமா வர்றாரு. புரியுதுங்களா? என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த பெரிய ஞானம், ஆத்ம ஞானம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். உத்தவருக்கா சொன்னார். உத்தவருக்கு தான் இப்படி சொன்னதாக சொல்றார். புரியுதுங்களா? ஆக்சுவலா இந்த ஹம்சம் என்ற அந்த ஸ்வான் என்ற அந்த பறவை யாருக்கு சொல்லுச்சுன்னா சனத்குமாரர்களுக்காக சொன்னது. சனத்குமாரர்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதிலாக அந்த பக்ஷி சொல்றது. அது என்ன சொல்லிச்சோ அதுதான் ஹம்சகீதை. புரியுதுங்களா? அப்படி நான் இந்த அதே கேள்வியை உத்தவர் கேட்கிறார். அதை கேட்கும்போது நீ போய் அங்க போய் கேட்டுக்கோ, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அந்த சனத்குமார்களை கேட்டுக்கோ, பிரம்மதேவரை போய் கேட்டுக்கோ அப்படின்னா உத்தவம் நான் ஏன் அவங்களெல்லாம் போய் கேட்கணும்? நீ தான் எனக்கு குரு, நீ என் கண்ணு எதிர உட்கார்ந்துருக்க, நீ தானே சொன்ன, நீ எனக்கு சொல்லு. நான் யாரையும் போய் கேட்க மாட்டேன், எனக்கு உன்னை தவிர வேறு குருவே கிடையாது, நீ தான் எனக்கு சொல்லணும் போது நான் அவர்களுக்கு இப்படியாக இந்த ஒரு விஷயத்தை விளக்கினேன் என்று பகவான் உத்தவருக்கு சொல்றார். அதனால இது உத்தவ கீதையில் வரக்கூடிய ஒரு பகுதி. இதற்கு பெயர் ஹம்சகீதை. ஏனென்றால் அது ஹம்ச பக்ஷி சொல்றது. சரி, இந்த உத்தவர் ஏன் இதெல்லாம் உத்தவருக்கு சொல்றாரு அப்படின்னா, மகாபாரதத்துல நிறைய விஷயங்கள் நடக்கிறது இல்ல, எல்லாருக்குமே தெரியும். திரௌபதி வஸ்திரஹரணம். அது இந்த பாண்டவர்களே தன்னோட வைஃபையே ஒரு வச்சு சூதாடினாங்க அப்படின்னு எல்லாம் இந்த விஷயம் துவாரகையில் இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு எல்லாமும் தெரிஞ்சிருது. சோ பகவானும் பலராமரும் இந்த மகாபாரதம் முடிஞ்சு அவங்க துவாரகைக்கு போகும்போது ரோட்ல பார்த்தா இந்த ரொம்ப திமிரு பிடிச்ச பசங்கள்லாம் என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வயசை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. என்னடா இது இப்படி இருக்காங்களே அப்படின்னு. ஏன் அவங்க அப்படி மோசமாயிட்டாங்க அப்படின்னா,
ஏன் அப்படி அப்படின்னு கேட்டான்னா, இப்ப கூட நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய மினிஸ்டரோட பையங்கள வந்து எல்லா அட்டகாசமும் பண்ணுவாங்க. குடிப்பாங்க, கூத்தடிப்பாங்க, எல்லாரையும் போட்டு துன்புறுத்துவாங்க, பெண்களை அவமரியாதை நடத்துவாங்க, சின்ன குழந்தைங்கள கூட வந்து அவங்க கேவலமான முறையில வந்து நடத்துவாங்க. ஏன்னு கேட்டேன்னா, எங்க அப்பா தானே பெரிய மினிஸ்டர். அவரு என்ன என்ன கஷ்டம் வந்தாலும் அவரு வந்து என்ன காப்பாத்திடுவாரு. இப்ப வர சினிமாலாம் கூட ஏன்டா உன்னை யாரு எங்க அப்பா யாருன்னு தெரியுமில்ல அப்படின்ற ஒரு திமிர்ல தான் வந்து அவங்க அந்த கெட்ட வழியில போறாங்க. அந்த மாதிரி நமக்கு பகவான் கிருஷ்ணரே நமக்கெல்லாம் வந்து ராஜா. நம்ம வந்து அவரோட செல்ல பிள்ளைகள். நம்ம என்ன செஞ்சாலும் அவர் வந்து நம்மள வந்து நம்ம வந்து எங்க இருக்கோம்? துவாரகாயில இருக்கோம். கிருஷ்ணரோடயே இருக்கோம். நம்ம என்ன வேணா பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓ ஆட்டிட்யூட் வந்து தப்பா போயிடுறது. அதனால வந்து அவர் ரொம்ப அந்த இளைஞர்கள் வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க. அப்போ வந்து சாம்பா அப்படின்னு ஆக்சுவலா வந்து ஒரு விதத்துல பார்த்தான்னா இந்த சாம்பான்ற இளைஞன் வந்து பகவானோட பிள்ளையே தான். ஜாம்பவதிக்கு குழந்தைங்களே இல்லாத போது எல்லா ஒய்ஃப்க்கும் நீ குழந்தை கொடுத்த, எனக்கு வந்து உன்னோட குழந்தைன்றது எனக்கு இல்லையே அப்படின்னு ஜாம்பவதி ரொம்ப வருத்தப்படும் போது அவன் ஜாம்பவதிக்கும் கிருஷ்ணருக்குமான குழந்தைதான் சாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிருஷ்ணரோட செல்ல பிள்ளை நானு, கடைசி பிள்ளை நானு அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் ரொம்பவே அந்த இளைஞர்களோட சேர்ந்துன்னு அவன் ரொம்ப குறும்புத்தனம் எல்லாம் பண்றான். அதுக்காக பகவான் அவனை தண்டிச்சிடுற அதெல்லாம் அந்த கதைக்கெல்லாம் நம்ம இப்ப போவோம். என்ன பண்ணார் அப்படின்னா ரிஷி முனிவர்கள் எல்லாரும் மகாபாரத இது முடிஞ்ச அப்புறமா துவாரகாக்கு வந்து கிருஷ்ணரை தரிசனம் பண்றதுக்காக வந்துட்டு எல்லா ரிஷி முனிவர்களும் திரும்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பையங்கள்லாம் வந்து அவங்கள வந்து கேலி பண்றாங்க. அப்படித்தானே பண்றாங்க இந்த காலத்துல குடிச்சிட்டு கூத்தடிக்கிற பையங்கள்லாம் இல்லையா? அந்த மாதிரி அவங்கள கேலி பண்றதாங்க. இரு இரு இந்த ரிஷிகள் எல்லாம் வந்து நம்ம நல்லா ஏமாத்தலாம் அப்படின்னு இந்த சாம்பாவ ஒரு பெண் மாதிரி பண்ணி அவன் வயித்துல வந்து ஒரு பெரிய இரும்பு குண்டை வச்சு கட்டி இது வந்து பிள்ளையாண்டு இருக்கான் பிரெக்னண்டா இருக்கிற லேடி. இந்த ரிஷி முனிவர்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் இல்லையா? அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு அவங்க கிட்ட போய் இவன் வந்து குழந்தை பிறக்க போறது, இவனுக்கு எந்த குழந்தை இவளுக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியல, நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னா தூர்வாசருக்கு தெரிஞ்சிருது. இவன் விளையாடுறான் அப்படின்னு உனக்கு வந்து ஒரு இரும்பு உலக்கதான் உனக்கு இரும்பு குண்டு தான் உனக்கு வந்து குழந்தையா பிறக்கும் அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தோன்னா அவன் வயிற்றுக்குள்ள ஒரு பெரிய இரும்பு குண்டு இருக்கு. அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க போய் சொல்றாங்க அவங்க குரு கிட்ட, இந்த மாதிரி நாங்க தப்பு பண்ணிட்டோம் என்ன பண்றது அப்படின்னா, சரி அந்த அவர் சாபம் கொடுக்குறாரு இந்த இரும்பாலேயே உங்க குலம் அழிய போறது அப்படின்னு. அப்ப ஒரு குருமார் சொல்றாரு, இந்த குண்டா இருந்தா தானே உனக்கு பிரச்சனை, இதை நல்லா பொடி பண்ணுங்க, தூள் தூளா நல்லா நல்லா பொடி பண்ணி அதை வந்து சமுத்திர கரையில தூவி விட்டுடுங்க. அப்ப அது எப்படி உங்களுக்கு வந்து ஆபத்தா முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அதே மாதிரி செய்யறாங்க. ஆனா அதெல்லாம் வந்து கோரப்புல்லா விளைஞ்சிடுது. சோ இந்த ரொம்ப திமிரு பிடிச்ச எல்லாம் கோரப்புல் தான், இது நம்மள என்ன பண்ணிட போறதுன்னு அந்த புல்லை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போடும்போது அதெல்லாம் வந்து இரும்பு கம்பிகள் ஆயிட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொத்திக்கிட்டு ரணகளமா ஆயிடுது. இதெல்லாம் கேள்விப்பட்ட பகவான் கிருஷ்ணர் வந்து ஐயோ இந்த திமிரு பிடிச்ச இந்த ஒரு ஜெனரேஷன் இருக்கக்கூடாது, இதை நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவர்கள் எல்லாம் வந்து நம்ம இந்த பத்ரிகாசத்துக்கு போயிருக்க பிரபாஸ் அப்படின்னு பிரபாசம் அப்படின்ற ஒரு ஞான பீடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இந்த கெட்டவர்கள் எல்லாம் நம்ம வந்து கொண்டு விடணும், எல்லாரும் ஒருத்தர் மிச்சம் மீதி இல்லாம நம்ம அழிச்சிட்டு நம்ம 2 பேரும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்றாரு. அதுதான் வந்து இந்த துவாரகாவுடைய எண்டா இருக்க போகுது. போறதுக்கு முன்னால வந்து உத்தவர் கிட்ட சொல்றாரு, பாரு நம்ம துவாபர யுகம் முடிஞ்சு திரேதாயுகம் முடிஞ்சிருச்சு, இது முடிஞ்ச உடனே வந்து கலியுகம் வரப்போகுது. கலியுகத்துல நியாயம் நேர்மை எதையுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால நான் வந்து உனக்கு எல்லா விதமான ஞானத்தையும் கொடுக்குறேன், நீ வந்து இங்கே இருந்து எல்லாருக்கும் நல்ல வழி காட்டணும். உத்தவர் வந்து இது என்னடா வம்பா இருக்கு, அதெல்லாம் முடியாது, நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன். அப்ப இந்த உத்தவர் யாரு அப்படின்னா
கிருஷ்ணரோட கசின் பிரதரா எப்படி அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருக்கு கசினா இருக்காரோ அதே மாதிரி உத்தவரும். அதுவும் இல்லாம உத்தவர் வந்து கிருஷ்ணரோட நிழலாவே இருக்காரு. அவரை மாதிரியே அவர் போட்டு அவுத்து போட்ட ட்ரெஸ் தான் போட்டுக்குவாரு. அவர் கிருஷ்ணர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிப்பார், பாக்குறதுக்கும் கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார். இவரை தானே வந்து பிருந்தாவனத்துக்கு அந்த கோகுலத்திலயும் பிருந்தாவனத்திலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியலன்னு அவங்க வருத்தப்படும் போதெல்லாம் இவரை தானே அனுப்பாரு. ஆனா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க இது கிருஷ்ணர் இல்ல உத்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கும் கிருஷ்ணர் மாதிரியே இருப்பாரு. அவர் சொல்றாரு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நானும் உன்னோட வருவேன். இல்லடா நான் வந்து பரமம் வியூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைகுண்டத்துக்கு போவேன் அப்படின்னு, நானும் வைகுண்டத்துக்கு வருவேன் அப்படின்னு. வைகுண்டத்துக்கு கருடாழ்வாரே வர முடியாது, நீ எங்க வர முடியும் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் வருவேன் அப்படின்னா, இல்ல அப்படி இல்ல, நீ இருக்கணும், நீ எனக்கு பதிலா இந்த கலியுகத்துல இருந்து நீ இந்த நான் விட்டு போன நான் இந்த துவாபர யுகத்துல என்னென்ன பண்ணேனோ அதெல்லாம் வந்து நீ பண்ணி கலியுகத்தை காப்பாத்துறதுக்கு நீ இருக்கணும். உனக்காக எல்லா ஞானத்தையும் நான் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால உத்தவர் இன்னும் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். 3 பேர் வந்து உலகத்துல அழிவே இல்லாம இருக்கிறாங்க. ஒன்னு வந்து அனுமான் ராமர் கூப்பிடுறாரு, வா என்னோடன்னு. இல்ல, நான் ராமநாமத்தை ஜபிச்சுட்டு ராம பக்திய பரப்பிக்கிட்டு நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோ அனுமான் இன்னும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்புறோம். அடுத்தது வந்து சாபத்தை அடைந்த சாபத்தை அடைந்த அஸ்வத்தாமன் வந்து அவன் அந்த சாபம் கதையெல்லாம் நமக்கு தெரியும், அவரும் அழியாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து உத்தவர். இந்த 3 பேரும் 3 விதமான விஷயங்களுக்காக உலகத்துல இருக்காங்க. அனுமார் வந்து பக்தி ராமநாமத்தை பிறப்பதற்காகவே இருக்கார். அஸ்வத்தாமா என்பது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. இப்போ யார் யாரெல்லாம் கொலை களவு செய்யறாங்களோ, குழந்தைங்களை கொல்றாங்களோ, நிறைய பேர் நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா, அப்பாவே குழந்தைய தூக்கி கிணத்துல போடுறாங்க. சோ குழந்தைகளுக்கு துன்பத்தை தடுப்பவர்கள் எல்லாம் அஸ்வத்தாமர். அந்த அஸ்வத்தாமாவுக்கு விமோச்சனமே கிடையாது. அது பகவானே வந்து இன்னொரு அவதாரம் எடுக்கும் போதுதான் அந்த அஸ்வத்தாமனுக்கு விமோச்சனம். அதனால இந்த குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் யார் யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த அஸ்வத்தாமனோட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். எங்கெல்லாம் பக்தி இருக்கோ அங்கெல்லாம் அனுமார் இருக்கும். இப்ப கூட நம்ம பாக்குறோம் இல்லையா, ராமர் கோயில நம்ம ராம பஜனை செய்யும் போது ஏதோ ஒரு குரங்காகவாவது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே மாதிரி உத்தவர் வந்து இப்பவும் இருக்கார். அப்ப தவா அப்படின்னா ஆசிரியர். எல்லா ஆசிரியர்களுக்கும் மேலானவர் உத்தவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ இருக்கக்கூடிய குருமார்கள், ஆச்சாரியர்கள், நம்மளோட சத்குருக்கள் எல்லாருமே உத்தவரோட அம்சம்தான். யார் யார் எல்லாம் மற்றவங்கள் உருப்படுவதற்காக ஆன்ம ஞானத்தை போதிக்கிறார்களோ அவர்களுக்குள்ள எல்லாம் இந்த உத்தவரோட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். அப்ப நம்ம குருதேவர் வந்து எல்லாம் சொல்ற, அவரும் உத்தவர் தான். ஆச்சாரியர்கள் எத்தனோ விஷயங்கள் நல்லது சொல்லியிருக்காங்க, அவரும் உத்தவர்கள் தான். சோ இதற்காகத்தான் உத்தவர் இன்னும் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றோம். தெரியுதுங்களா? இப்ப இந்த உத்தவருக்கு வந்து பகவான் என்ன சொன்னாரு அப்படின்றதுதான் வந்து 23 அத்தியாயங்கள் இருக்கு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதுல நம்ம எடுத்துக்க போற விஷயம் வந்து இந்த ஹம்ச கீதை அப்படின்றது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்ப உத்தவ கீதை என்ன, பகவத்கீதை என்ன அப்படின்னு அந்த வித்தியாசத்தை நம்ம பார்த்துட்டோம். சோ நீ வந்து பத்ரிகாசிரமம் போய் இரு. இந்த நல்லவர்கள் எல்லாம் வந்து எடுத்துட்டு அர்ஜுனர் கிட்ட கொடுத்துட்டு, அங்க வந்து ஒரு நியாயமான ராஜ்யம் நடக்கிறது இல்லையா, பாண்டவர்கள் கைக்கு ஹஸ்தினாபுரம் வந்த அப்புறமா பெண்களையும் மற்றவங்களையும் அங்க எடுத்து விட்டுட்டு நல்லவர்கள் எல்லாம் கூட்டிட்டு நீ பத்ரிகாசிரமம் போ. இங்க இருக்கிற இந்த திமிர் பிடிச்ச இளைஞர்கள்லாம் அவங்க ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் செத்து போயிடுவாங்க. எல்லாரும் காலியான அப்புறமா நானும் பலராமரும் கூட போயிடுவோம்
அப்படின்னா இவர் ஓன்னு அழ, நீ போகக்கூடாது போகக்கூடாது, நீ கவலைப்படாத. நான் வந்து எங்கெல்லாம் பாகவதம் படிக்கிறாங்களோ, எங்கெல்லாம் பகவத்கீதை இருக்கோ, அங்கெல்லாம் நான் இருப்பேன். நான் அதுல வான்மய மூர்த்தியாக இருப்பேன். வான்மயம்னா வாக்கு, நல்ல ஒரு சத்விஷயம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்சர்ஸ், அந்த ஸ்கிரிப்சர் மூலியமாக என்னோட இப்ப நான் வந்து பகவத்கீதை படிக்கிறோம், நம்மளாம் படிக்கிறோம்னா என்ன வந்து எதாயி தர்மஸ்ய யார் சொன்னது, யாரோட வாய்ஸ் அது? பகவானோட வாய்ஸ், இல்லைங்களா? சோ நம்ம அதை படிக்கும்போது ஜெய்ஸ்ரீ படிச்சாலும் சரி, குருதேவர் படிச்சாலும் சரி, யார் படிச்சாலும் சரி, என்ன கேட்கிறோம்? பகவானோட வாய்ஸ் கேட்கிறோம். அதே மாதிரிதான் பாகவதத்துல பகவான் இருக்காரு. அதனால்தான் இந்த பகவத்கீதையும் பாகவதத்தையும் நம்ம வந்து சுவாமி சன்னதியில வைக்கணும். ஏதோ புஸ்தகங்களோட புஸ்தகங்களா நம்ம வந்து ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்காக விஷயம் இல்லை. அது பகவான். அங்க மேல நான் வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு பொம்மையா வச்சுட்டு இருக்கேன். அது வந்து அர்ச்சாவதாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் கிருஷ்ணர் தான், அதுவும் பகவான் தான், அதுவும் பரம்பொருள் தான். நான் இன்னொரு தட்டுல வந்து பாகவதத்தை வச்சுட்டு இருக்கேன், பகவத்கீதையை வச்சுட்டு இருக்கேன். அப்போ அதுக்கெல்லாமும் நான் விளக்கேறி பூஜை செய்யறேன். அப்போ அதுவும் வந்து பகவானுக்கு சமமாக அந்த அர்ச்சாமூர்த்திக்கு நான் என்னென்ன ஒரு மரியாதை கொடுப்பேனோ அதையெல்லாம் இந்த புஸ்தகம், இது புஸ்தகங்களே கிடையாது, இது வான்மய மூர்த்தி, இதுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். அதனால நீ எல்லாம் அழாதீங்க. நான் வந்து பாகவதத்திலும் பகவத்கீதையிலும் என்றும் இருப்பேன். அதை எடுத்து நீ கையில வச்சுட்டாலே பகவான நீ கூப்பிட்டுட்டேன்னு அர்த்தம். பகவான நீ ஆவாகனம் பண்ணிட்டேன். எப்படி நம்ம வந்து ஒரு கிருஷ்ண பூஜை பண்ணும்போது ஒரு கிருஷ்ணர் பொம்மையை வச்சுட்டு நம்ம அதுக்கு எல்லாம் கொடுக்குறோம், என்ன என்ன பண்றோம்? அப்ப அதுல ஆவாகனம் பண்றோம், அந்த கிருஷ்ண சக்தியை வந்து அதுல ஆவாகனம் பண்றோம். அதே மாதிரி நம்ம பாகவதமும் பகவத்கீதையும் எடுத்து படிக்கும்போது அதற்கு உரிய மரியாதை கொடுத்து நம்ம நம்மளோட சரணாகதி, ஐயோ இந்த ஸ்கிரிப்சர் நான் படிக்க போறேன், எனக்கு புரியணுமே அப்பா அப்படின்னா பகவான் அதுக்குள்ள இருந்து தன்னோட ஒரு வாய்ஸால நமக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுதான் வந்து அம்சகீதையோட ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். இன்னைக்கு நம்ம இவ்வளவு போறோம். மீதிய வந்து அம்சகீதைக்குள்ள அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். நம்மளோட கிளாஸஸ் வந்து ஒன்ஸ் இன் அ வீக் 9 to 10 ஆன் ஃப்ரைடேஸ். ஓகேங்களா? ஜெய் குருதேவ். எல்லாருக்கும் வணக்கம். வந்து எல்லாரும் கேட்டதுக்கு மிக மிக நன்றி. பார்க்கலாம்.